சினிமாவில் ஆரம்பித்த புதுசில் எனக்கு வந்து விஜய் ஆண்டனிக்கு இவ்வளோ லட்சங்கள் கொடுத்து படங்கள் பண்ணி மியூசிக் பண்ணித்தாங்கன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன நெகோஷியேட் பண்ணும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நெகோஷியேட் பண்ணுவாங்க. சென்னைக்கு வரும்போது இடி இடிக்கும் மழை பெய்யும், சினிமாவில் காட்டுவாங்களே ஹீரோஸ்லாம் வரும்போது பெருசாக நடக்குன்ற அளவுக்கு என் மேலே பெரிய நம்பிக்கையோடு வந்தேன். நிறைய இடங்களை போய் முட்டி 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 கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு வரைக்குமே வந்து சார், ஹவு டு யூ ஹேண்டில் ஃபெயிலியர் சார்? ஃபெயிலியர் அப்படின்னு ஒன்று உலகத்தில் கிடையாதுப்பா. ஆக்சுவலாக எல்லாமே பாடம் தான். என்னோட சக்ஸஸ் ரேட்டை விட நான் ஃபெயில் பண்ணது எக்கச்சக்கம். அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அது என்னை வந்து இன்னும் பலசாலி ஆக்கியிருக்கின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எப்போ நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடுறீங்களோ அன்றைக்கி தான் ஃபெயில். வேண்டவே வேண்டாம், குவிட் பண்ணிடலான்ட்டு ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சதுக்கப்புறம் சரி இப்போ அது குவிட் பண்ணதுனால நமக்கு என்ன ஆக போகுது, அந்த மாதிரி லைஃப் கோ ஆன் பண்ணியிருக்கீங்க? என்னோட பாப்பா வந்து நிறைய சாக்லேட் வாங்கி சாப்பிடுவா. எனக்கு சுகரே பிடிக்காது. இன்னமும் அவர்கிட்ட ஒரு பழக்கம் வந்து நிறைய சாக்லேட்ஸ் நைட் படுக்கும்போது, குறிப்பாக நைட் தூங்கும்போது எனக்கு நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் சாக்லேட் தான் தேடுது. அதை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து என் கூட இருக்கிறது, என் அன்பு பண்ணுறது, நான் வருவேன்னு தெரிஞ்சவொன்னே எனக்காக நீங்கள் சாப்பிடாம காத்துட்டு இருந்தது, இதெல்லாம் எனக்கு வந்து பெரிய கிஃப்டாக பார்க்குறேன். அது என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, இன்னும் ஹம்பிளாரு, இன்னும் ஹம்பிளாரு, இன்னும் ஹம்பிளாரு. உன்னை வாட்டி வதைக்கும் துன்பம் 100 இருக்கும், தடை 100 கடந்து போராடு, உலகினில் மிக உயரம். Title sponsors Max Gold. Max Gold Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begins. Presents Vijay Antony Fans Festival. Supported by Mr. Gold. Tarathilum alavilum no compromise. Anuj Styles. Ragangal palavidam ovvondrum ulagattaram. Powered by ஜெயச்சந்திரன். எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி காலேஜ் ஃபார் விமன். So, one lesson that cinema taught you in real life, sir? சினிமா வந்து பெரிய பக்குவத்தை கொடுத்துருக்கு, நிறைய அன்பு கொடுத்துருக்கு எனக்கு. நான் நடிக்கிறது வந்து ஒரு தொழில் தானே, காசுக்காக பண்ணுறேன். ஆனால் எனக்கு பதிலுக்கு என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, காசு மட்டும் இல்லை, மக்கள், அன்பு. ஸோ இதை ரொம்ப பெரிய ஒரு கிஃப்டாக பார்க்குறேன். உங்களோட நீங்கள் வந்து என் கூட இருக்கிறது, என் அன்பு பண்ணுறது, நான் வருவேன்னு தெரிஞ்சவொன்னே எனக்காக நீங்கள் சாப்பிடாம காத்துட்டு இருந்தது, இதெல்லாம் எனக்கு வந்து பெரிய கிஃப்டாக பார்க்குறேன். ஸோ இது அது என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, பாரு நீ ஒன்றுமே பண்ணல, அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உன்னை நேசிக்கிறாங்க, இன்னும் ஹம்பிளாரு, இன்னும் ஹம்பிளாரு, இன்னும் ஹம்பிளாரு. அவங்க கூட போய் உன்னை இணைச்சிக்கோ, கலந்துக்கோ. நீ எந்த விதத்துலேயும் பெரிய இவன் கிடையாது, அன்பு தான், உன்கிட்ட அன்பு தான் பார்க்குறாங்க அவங்க. ஸோ அது மாதிரியே நீ வாழ்ந்துரு, அப்படியே முடிஞ்சிடும் கதை அப்படின்ற மாதிரி அப்படியே கதாபாத்திரங்களாகவே மாற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. சார், நீங்கள் ஒரு சில மூமெண்ட்டில் வந்து லைக் இது வேண்டவே வேண்டாம், குவிட் பண்ணிடலான்ட்டு ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சதுக்கப்புறம் சரி இப்போ அது குவிட் பண்ணதுனால நமக்கு என்ன ஆக போகுது, அந்த மாதிரி லைஃப் கோ ஆன் பண்ணியிருக்கீங்களா சார் நீங்கள்? அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரீசெண்டாக வந்து நான் சுகர் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இது ரீசெண்டாக என்னோட பாப்பா வந்து நிறைய சாக்லேட் வாங்கி சாப்பிடுவா. எனக்கு சுகரே பிடிக்காது. இன்னமும் அவர்கிட்ட ஒரு பழக்கம் வந்து நிறைய சாக்லேட்ஸ் நைட் படுக்கும்போது, குறிப்பாக நைட் தூங்கும்போது எனக்கு நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் சாக்லேட் தான் தேடுது. அதை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒன் டே தானே, டேஸ்ட்டு தானேன்னு சொல்லிட்டு நான் அதை சுகர் சாப்பிட்றேன். அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மேஜராக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கான பெரிய பழக்கங்கள் எதுவும் எனக்கு இல்லை ஆக்சுவலாக. So you have come through so many criticisms இல்லையா? இப்போ how do you stay calm? நம்ம வேலிடேஷனுக்காக வெயிட் பண்ணுறது இல்லை, யாருக்கும் யாரையோட அக்செப்டன்ஸையும் நான் எதிர்பார்க்கறது இல்லை. ப்ளஸ் என்னை பற்றி ரொம்பவே நல்லா எனக்கு தெரியும் இல்லை, செல்ஃப் லவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து ரெகுலராக என்ன அறியாமல் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பேன். நைட் படுக்கும்போது ஃபோன் பார்ப்பேன். என்னோடய துறையில் சவுண்ட் இன்ஜினியரிங், எடிட்டிங் அண்ட் ஃபில்ம் மேக்கிங், அது சம்மந்தமாக ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருப்பேன்றதுனால ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்தாலே காம்னஸ் வந்துடும். எப்போ கான்ஃபிடென்ஸ் இல்லையோ, எப்போ நீங்கள் அப்டேட்டில் இல்லையோ, எப்போ நீங்கள் தயாராக இல்லையோ, அப்போ தான் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் போவீங்க. இந்த மோர் உங்களை அறியாமல் ஒரு நாளைக்கு ஸ்கூலில் பாடம் சொல்லித்தரதை தாண்டி, உங்களை நாளைக்கு ஹோம்ஒர்க்கை தாண்டி ரெகுலராக ஒரு 1 hour வந்து லேர்னிங் இருந்துகிட்டே இருந்தால் 1 hour போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அந்த 1 hour வந்து ஸ்கூல் சிலபஸ் இல்லை, இதுவாக வேணால் ஒரு ரீல்ஸ் எல்லாம் சிலர் என்ன சொல்கிறாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறாங்க. நீ எந்த ரீல் பார்க்குறீங்கன்றத பொறுத்து தான் ஆக்சுவலாக. ஸோ 1 hour ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து உங்களை அறியாமல் உள்ளே சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வில் பிகம் காம். அந்த டைம் வந்து போய் ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியம் வந்துடும். ஸோ மேபி இப்போ காமானதுக்கு காரணம் ஐ எம் ஸோ கான்ஃபிடென்ட்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் மேபி எனக்கு ப்ளஸ் இதுதான் யதார்த்தம்னு கூட தெரியும், அதனால ரொம்ப காம் ஆகிட்டேன்னு சொல்லலாம். You are a successful music director, actor and a producer.
How do you manage switching roles, sir? அந்த டைமில் ஒரு வேலை தான் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த டைமில் வந்து நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் என்னோட கடமை. இதை தவிர்த்து நான் வந்து அடுத்த வேலைக்கு யோசிக்கல. இங்கே வரதுக்கு முன்னாடி டிலே ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து எனக்கு 10 வேலை இருந்துச்சு. அந்த 10 வேலையும் ரொம்ப சின்சியராக இறங்கி அதை மட்டும் பண்ணேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை அந்தந்த டைமில் முழுக்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. சரி, நம்ம யாருனாலையும் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. இந்த கையும் ஒரே டைரெக்ஷனில் தான் போகும். வெவ்வேறு டைரெக்ஷனில் உங்களால் எழுத முடியாது. இங்கே ஒரு பேரும் இங்கே ஒரு பேர் எழுத மல்டி டாஸ்கிங் வந்து உங்கள் ஓன் பாடியிலே பாசிபிலிட்டி இல்லைன்றதுனால இங்கே மல்டி டாஸ்கிங் பண்ணுறான்னு சொல்கிற யாருமே மல்டி டாஸ்கிங் பண்ணுறதில்ல. அந்தந்த வேலைக்கு ஒரு வேலை தான் பண்ணுறாங்கன்றதுனால. அண்ட் ஐ பிலீவ் இன் சிஸ்டம். நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுறேன், கொலாபரேட் பண்ணுறேன். இது நீங்கள் பண்ணுங்கள், இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவேன். சில விஷயங்களுக்கு என் அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சில விஷயங்களுக்கு என் அப்ரூவல்லாம் பார்க்காதீங்க, யூ ஆர் குட் இன் தட், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவேன்றதுனால என் கம்யூனிகேஷன் வந்து வித் மை டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வித் எவ்ரிபடி யார்கிட்டையும் நான் ஸ்ட்ராங்காக பேசுவேன்றதுனால என்னால் வந்து இப்போ நான் என் பேரில் சில விஷயங்கள் நடக்குது தவிர எல்லாமே நான் பண்ணுறதில்ல. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து இக்னரன்ஸ் தான், ஒன்றுமே தெரியாது. நான் சென்னைக்கு வரும்போது இடி இடிக்கும், மழை பெய்யும், சினிமாவில் காட்டுவாங்களே ஹீரோஸ்லாம் வரும்போது பெருசாக நடக்குன்ற அளவுக்கு என் மேலே பெரிய நம்பிக்கையோடு வந்தேன். அண்டு அதெல்லாம் எதுவும் நடக்கலை. என் மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான நம்பிக்கை எனக்கு எப்போவுமே. அந்த ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா அதை பண்ணி முடிச்சிருவேன். அண்ட் அது அந்த டெலிவரி பார்க்குற வரைக்கும் கடைசி ஆளாக நான் வந்து வேலை செஞ்சு முடிச்சிடுவேன்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு வந்தேன். அண்டு அதுக்கான வேலையை படிப்படியாக பண்ணி பட் ரொம்ப கஷ்டம்தான். சினிமாவில் வந்து யாருமே தெரியாமல் இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு ரைட்டர் ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலோ, ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்களா உங்கள் டிகிரி உதவும். சினிமாவில் மட்டும் டிகிரி எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஃப்ரெஷ்ஷாக ஜீரோலேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் ராங்கான ஒரு பர்சனை பார்ப்போம், அது ராங்கான படமாக நமக்கு அமையுன்றதுனால நிறைய இடங்களை போய் முட்டி கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி வரைக்குமே வந்து டே ஒன்றில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தேனோ, சிலருக்கு வந்து துறையில் மெச்சூரிட்டி வந்துடும் இல்லையா, ஒரு தேஜஸ் வந்துடும், அப்படி ஆயிடுவாங்க, உலக படங்களை பற்றிலாம் பேசுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் சென்னைக்கு வந்தப்போ எப்படி ஒரு சின்ன பையன் மாதிரி வந்தனோ, மனசு லெவலில் கேரக்டர் லெவலில் அதே பையனை இன்னுமே ஹோல்டு பண்ணுறேன். தானாகவே அது நடக்குது. அதனால் இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். நான் புதுசாக வளர்ந்து ஒன்று கிழிச்சிட்டேன்ற மாதிரி ஃபீலிங்லாம் எனக்கு இல்லை. ஒரு 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தோனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் மைண்ட் இருக்கேன். சார், ஹவு டு யூ ஹேண்டில் ஃபெயிலியர் சார்? ஃபெயிலியர் அப்படின்னு ஒன்று உலகத்தில் கிடையாதுப்பா. ஆக்சுவலாக எல்லாமே பாடம் தான். ஃபெயிலியர் அப்படின்றது ஃபெயிலியர்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போது நீங்கள் வந்து 100 மார்க் தான் மேக்ஸிமம்னு வச்சுக்கோங்களேன். 35 மார்க் எடுத்தவங்களும் 30 மார்க் எடுத்தவங்களும் 30 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தான் பார்க்கணுமே தவிர அவங்க இன்னும் 70 எடுக்காமல் விட்டாங்க அப்படின்னு ஃபெயிலியராக நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் வந்து ஃபெயிலியராக பார்த்ததே இல்லை. அப்படி ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சக்ஸஸ் ரேட்டை விட நான் ஃபெயில் பண்ணது எக்கச்சக்கம். இப்போ நான் சக்ஸஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஒரு 50 ஹிட் சாங்ஸு, ஒரு 4-5 ஹிட் மூவிஸு, இதுதான். ஃபெயில் தான் அதிகம். அப்படின்றதுனால நான் அதெல்லாம் ஃபெயிலியராக பார்க்கல. அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அது என்னை வந்து இன்னும் பலசாலி ஆக்கியிருக்கின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். எப்போ நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடுறீங்களோ அன்றைக்கி தான் ஃபெயில். தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி அப்படின்னா வைப்னு சொல்கிறோம், வைப்னா விஜய் ஆண்டனி அப்படின்னு சொல்கிறோம்ல சார். எப்படி உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிது இந்த மாதிரி சாங்ஸு இதெல்லாம் எழுதுறதுக்கு, இந்த மாதிரி வைபான சாங்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எப்படி கிடைச்சிது? என்னென்னப்பா, நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், அது கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தாங்க. இப்போது மியூசிக் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வயலின் பிளேயர்ஸு, கிட்டார் பிளேயர்ஸு, அப்புறம் வந்து ஒரு விஷயம் பண்ணணுன்னா செலவாகும். இப்போ நான் வந்து சினிமாவில் ஆரம்பித்த புதுசில் எனக்கு வந்து விஜய் ஆண்டனிக்கு இவ்வளோ லட்சங்கள் கொடுத்து படங்கள் மியூசிக் பண்ணித்தாங்கன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. என்னை நெகோஷியேட் பண்ணும்போதே ஆரம்பத்தில் சொல்கிறேன், ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நெகோஷியேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நான் இந்த மியூசிக் பண்ணி அதுக்குள்ளே மீதி உள்ள பணத்தை எடுத்துகிட்டு என் குடும்பத்துலேயே நான் வாழணும் அப்படின்ற சூழ்நிலையில் கொஞ்சம் பணம் தான் கிடைக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஜிஎம் ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து டைரக்டர் வந்து இல்லை சார் அந்த ஃப்ளூட் எனக்கு பிடிக்கல, வீணியில் கொடுங்கன்னுவாங்க, அப்படி மாற்றுங்கன்னுவாங்க, இப்படி மாற்றுவாங்கன்னு எனக்கு செலவு நிறைய ஆகிட்டே இருக்குன்றதுனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஷார்ட்கட் ஒன்றை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இந்த பாட்டு இருக்குல்ல, டச் அது என்ன சுக்ரன் சப்போஸ் சொன்னாக்கா அது அந்த பாட்டு தானே. அந்த பாட்டில் வந்து பிஜிஎம் பார்த்தீங்கன்னா டிடன்ட் டச்சுக்கு போட்டதுனால அங்கே வீணை வாசிங்க ஃப்ளூட் வாசிங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ வார்த்தையில் பாடுறது வந்து செலவும் கம்மி, நானே பாடி முடிச்சிருவேன். அண்டு அதுவே புதுசாகவும் இருக்கும் ஆடியன்ஸுக்கு கேட்கும் பொழுது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தமரக்கரை சேரப்புற சீனா குமிச்சா குமிச்சா சா குமிச்சா சாச்சா, அது
நிறைய வார்த்தைகள் நான் வந்த டைமில் மெரேப்பியா ப்ளஸ் வந்து குழந்தைகளுக்கு ஈஸியாக பிடிக்குன்றதுனால சிம்பிளிஃபை பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவேன். பட்ஜெட் கம்மி பண்ணுறதுக்காக நான் வந்து சில ஷார்ட்கட் லிரிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னு சொன்னால் மியூசிக்கை விட லிரிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஒன்று டயலாமோ மஸ்காரா முளைச்சி 3 எல்லாமே ஹிட் ஆனது காரணம் வரிகள்ன்றதுனால அந்த வரிகள் வந்து பெப்பேற்றி விட்டுருச்சு என்னோடய மியூசிக்கில். ஸோ வைபாக தெரியுது கேட்கும்போது. மச்ச கண்ணி ஒத்து கிச்சு அது அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வைபாக ஃபீல் ஆகுது சார். அதில் அப்படியே அந்த ஒசமலசா பாட்டிங்கன்னா பசங்களாம் சந்தோஷப்படுவாங்க சார். 1 2 3 4 உத்தமன கரைய சரைய பரைய தனைய தனைய வா சரவ உசாம கரைய தா கலவ யாத்தோ தா தா தொரபரத. ஃபென்டாஸ்டிக் சார். சினிமாக்குள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்க? நிறைய தான்ப்பா. எவ்ரிடே சினிமான்றது படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி பிஸ்னஸ் இருக்குது, டெலிவரி இருக்குது, அண்ட் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி முடித்து ஒவ்வொரு சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். மற்ற துறைக்கும் இந்த துறைக்கும் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் ஒரே நாளில் இந்த படம் வந்து முடிஞ்சிடும். சில பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுமையாக பண்ணலாம், 1 வருஷம் பொறுமையாக பண்ணி மேலே பில்டிங் எழுப்பலாம். சினிமாவில் மட்டும் அப்படி கிடையாது. ஒரே நாள் ஃப்ளாப்பாக ஹிட்டா அப்படின்ற ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும். அண்ட் பைரசி வந்துடக்கூடாதுன்ற ஒரு கவலை இருக்கும். அண்டு நம்ம பண்ணுற டைமில் மழை பெய்யக்கூடாதுன்னு ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்மளோட விதின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டென்ஷன் இருக்க தான் செய்யும். பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஏன் பிடிச்சிருக்குன்னா நீங்களாம் இருக்கீங்களே, உங்களோட அன்புலாம் கிடைக்கிது. எந்த துறையிலையும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனுக்கும் எவ்வளோ கோடி சம்பாதிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வந்து மக்கள் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த துறை எனக்கு பிடிச்சி. இதுக்காக எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு பேக் டு பேக் சினிமா எடுத்துகிட்டு இருக்கேன். சார் கொஸ்டின் எதுவும் இல்லை சார், ஒரு ரெக்வஸ்ட்டு. சொல்லுங்கப்பா. உலகினில் மிக உயரம் பாட்டு மட்டும் பாடு. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தினில் எது நடக்கும், விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், நதி போகும் திசையில் நீ ஓடு, உன்னை வாட்டி வதைக்கும் துன்பம் 100 இருக்கும், தடை 100 கடந்து போராடு. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தினில் எது நடக்கும். தேங்க்யூ. Title sponsors Max Gold. Max Gold Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begins. Presents Vijay Antony Fans Festival. Supported by Mr. Gold. Tarathilum alavilum no compromise. Anuj Styles. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by ஜெயச்சந்திரன். எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி காலேஜ் ஃபார் விமன்.